வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாங்க பேச போற விஷயம் என்னன்னா ஒரு விஞ்ஞானியை பற்றி. அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவர் கண்டுபிடித்த ஒன்று இன்று கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுகிறது. அவர்தான் அலெக்சாண்டர் பிளெமிங். 1881 ஸ்கொட்லாந்தில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தார். பெரிய வசதிகள் இல்லை, ஆனால் படிப்பில் ஆர்வம் இருந்தது. பின்னர் அவர் மருத்துவராக ஆனார். முதல் உலகப் போரின் போது போரில் காயமடைந்த வீரர்களை சிகிச்சை செய்தார். அப்போது அவர் பார்த்த காட்சி அவரை உள்ளிருந்து உடைத்தது. குண்டு காயங்களால் அல்ல, சிறிய தொற்றுகளால் பல வீரர்கள் உயிரிழந்தார்கள். அந்த நேரத்தில் பாக்டீரியாவை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த மருந்து இல்லை. அவர் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது, இந்த உயிர்களை காப்பாற்ற முடியாதா? 1928 ஆண்டு அவருடைய ஆய்வகத்தில் ஒரு சாதாரண நாள். ஒரு பாக்டீரியா கலாச்சார தட்டில் தற்செயலாக ஒரு பூஞ்சை வளர்ந்திருந்தது. பலர் அதை குப்பைக்கு போட்டிருப்பார்கள். ஆனால் பிளெமிங் கவனித்தார். அந்த பூஞ்சை சுற்றியுள்ள பாக்டீரியா இறந்துவிட்டது. அவர் அந்த பூஞ்சையை ஆராய்ந்தார். அதுவே பெனிசிலின். அந்த கண்டுபிடிப்பு உலக மருத்துவ வரலாற்றையே மாற்றியது. முன்பு உயிரிழந்த எண்ணற்ற நோய்கள் குணமாக ஆரம்பித்தன. இரண்டாம் உலகப் போரில் ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. ஒரு சாதாரண தவறு போல தோன்றிய விஷயம் உலகின் மிகப்பெரிய மருத்துவ புரட்சியாக மாறியது. பிளெமிங்கின் வாழ்க்கை எளிதல்ல. பல ஆண்டுகள் அவரது கண்டுபிடிப்பை பலர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் கைவிடவில்லை. ஒரு விஷயம் மட்டும் செய்தார். கவனித்தார், யோசித்தார், நம்பினார். சில நேரங்களில் உலகத்தை மாற்றும் விஷயம் பெரிய சத்தத்தோடு வராது. அது ஒரு அமைதியான ஆய்வகத்தில் ஒரு சாதாரண நாளில் ஒரு கவனிக்கும் மனதில் தான் பிறக்கும். அலெக்சாண்டர் பிளெமிங் ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல, கவனிப்பு உலகத்தை மாற்றும் என்பதற்கான ஒரு சான்று. நன்றி.